உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்னும் சேஃப்டியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, யாரும் ஹேக் பண்ணக்கூடாது, ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னா நான் சொல்ல போகிற இந்த 4 செட்டிங்கை கண்டிப்பாக உங்கள் மொபைலை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே போன உடனே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரோல் ஆகும். அதுக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கீழே நீங்கள் கேஸ்ட் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு மீடியா அண்ட் கண்ட்ரோல் நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் எனேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஏன் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களால வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியும் நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த செட்டிங் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் சேஃபாக இருக்கும். அண்ட் செகண்ட் செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை பேக் போயிட்டு நீங்கள் மேலே சர்ச்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், மேலே அதை கிளிக் பண்ணிக்கிட்டு கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அது உள்ளே போனோடனே கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்கேன் ஆப்ன்றதை ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்து பாருங்கள். அண்ட் இந்த செட்டிங்ஸ் எதுக்கு கொடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஏதாச்சும் ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போக போக உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹேக் பண்ணுறதுக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது தடுக்கணுன்னா நீங்கள் மேலே செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் எனேபிளாக தான் கம்பல்சரி வச்சுருக்கணும். தேர்ட் செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக் வந்துட்டு உங்கள் கால்ன்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரில் டயலர் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு *21/ இந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்கள் நம்பர் யாருக்காச்சும் ஃபார்வர்ட் ஆகிருக்கா இல்லை ஹேக் ஆகிருக்கான்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்கேஸ் உங்களுடைய நம்பர் வந்து நாட் ஃபார்வர்டுக்கு பதிலாக ஃபார்வர்டுன்னு வந்துருச்சுன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும் டயலர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிவிட்டு /21*10/ இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோட் ஸ்டார்ட் ஆகி யாருக்கு ஃபார்வர்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிடும். அண்ட் ஃபோர்த் செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கூகுள் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மை கூகுள் அக்கௌண்ட்டுன்றதை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த கீழே வந்துடும் ஆப்ஷன். அண்ட் நீங்கள் சர்ச் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த கூகுள் அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் மேலே காட்டும் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் ஃபர்தராக அந்த மாதிரி லோட் ஆன உடனே உங்களுக்கு மேலே ப்ளூ கலரில் கோ டு கூகுள் அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடித்தோடனே அவங்க ப்ரொஃபைல் காட்டும். அதில் இந்த மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இந்த டேட்டா அண்ட் ப்ரைவசின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வெப் அண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ளூட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி இருக்கும் பாருங்கள், அதை கம்ப்ளீட்லி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ அக்ரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போயிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பேக் போன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டா அண்ட் ப்ரைவசியில் ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் விட்டுட்டு இந்த மை ஆட் சென்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டர்ன் ஆஃப் கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு செட்டிங்கை எதுக்கு உங்களை ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா, கூகுள் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். guys, see you, have a nice day.